இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் 3rd சாப்டர் பயிற்சி 3.19 ஃபர்ஸ்ட் சம் பார்க்க போகிறோம். சம் பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏபி என்ற அணிகள் கீழ்கண்டவாறு இருப்பின் ஏபியின் வரிசையை காண்க. இப்போ கொடுத்துருக்கிறத நமக்கு ஒரு டேபிளேஷன் மாதிரி போட்டுக்கோங்க. ஏயின் வரிசைகள்னு சொல்லிட்டு 5 சப்டிவிஷனாக கொஷின் கொடுத்துருக்காங்க. அதே போல் பியின் வரிசைகள்னு சொல்லிட்டு 5 சப்டிவிஷனாக கொஷின் கொடுத்துருக்காங்களா. இதை நம்ம சேர்த்து ஏபியோடைய வரிசை என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட் சப்டிவிஷன் ஏயின் வரிசை. ஃபஸ்ட் சப்டிவிஷனில் ஏயின் வரிசை என்ன? 3x3. சரிங்களா? அதே போல் ஃபஸ்ட் சப்டிவிஷனில் பியின் வரிசை என்ன? சேம் 3x3. அப்போது இதில் ஏபியோடைய வரிசை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, எப்பவுமே என்ன பண்ணணும், நம்ம முதல் அணியோடைய நிரல்களின் எண்ணிக்கையும் இரண்டாவது அணியோடைய நிறைகளின் எண்ணிக்கையும் எடுத்துக்கணும். சமமாக இருந்தால் அப்போ இது ரெண்டும் சமமாக இருக்குது. நிறைகளின் எண்ணிக்கையும் நிரல்களின் எண்ணிக்கையும் சமமாக இருக்குன்னும் போது ஏபியோடைய வரிசை என்ன? 3x3. சரிங்களா? அடுத்து பாருங்கள். செகண்ட் சப்டிவிஷன் ஏவோடைய வரிசை என்ன? 4x3. பியோடைய வரிசை என்ன? 3x2. எப்பவுமே அணி போடுறதுக்கு முன்னாடி அதனுடைய நிரல்களின் எண்ணிக்கையும் நிறைகளின் எண்ணிக்கையும் சமமாக இருக்குமான்னு பார்க்கணும். இப்போ இங்கேயும் 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. அப்போது ரெண்டும் சமமாக இருக்குது. அப்போ இதுக்கான ஏபியோடைய வரிசை என்ன? ஃபுல்லாக எடுத்து எழுதிக்கோங்க. வரிசை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4x2. இது ரெண்டும் சமமாக இருந்ததுன்னா இதுக்கான வரிசை எப்படி இருக்கும்? இதுக்கு முன்னே இதுக்கு பின்ன என்ன நம்பர் இருக்கோ அதுதான் இதுக்கான வரிசை. அப்போ ஏபியின் வரிசை என்ன? 4x2. அடுத்து தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள். ஏவோடைய வரிசை என்ன? 4x2. பியோடைய வரிசை என்ன? 2x2. இப்போது முதல் வரிசையோடைய இருக்கிறீங்களா, இதனுடைய நிரல்களின் எண்ணிக்கையும் இரண்டாவது பாருங்கள் நிறைகளின் எண்ணிக்கையும் சமமாக இருக்குது. அப்போது இதுக்கான ஏபியோடைய வரிசை என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4x2 இருக்கும். இது காமனாக எல்லா சம்ஸ்க்குமே நம்ம யூஸ் பண்ணலாம் நம்ம மெத்தடை. அடுத்த பாருங்கள். ஃபோர்த் சப்டிவிஷன். இதில் ஏவோடைய வரிசை என்ன? 4x5. அதே போல் பியோடைய வரிசை என்ன? 5x1. இப்போது முதல் வரிசையோடைய நிரல்களின் எண்ணிக்கையும் இரண்டாவது வரிசையோடைய நிறைகளின் எண்ணிக்கையும் சமமாக இருக்குது. அப்போது இதுக்கான ஏபியோடைய வரிசை என்ன? 4x1. சரிங்களா? அதே போல் பாருங்கள். ஃபிஃப்த் சப்டிவிஷன். இதுக்கான ஏவோடைய வரிசை என்ன? 1x1. அதே போல் பியின் வரிசை என்ன? 1x3. இப்போ ஏ வரிசைக்கான நிரல்களின் எண்ணிக்கையும் பி வரிசைக்கான நிறைகளின் எண்ணிக்கையும் சமமாக இருக்குது. அப்போது ஏபியின் வரிசை என்னவாக இருக்கும்? 1x3 இருக்கும். இது நீங்கள் சம்ஸ் நம்ம 3 மார்க் 10 மார்க் யூஸ் பண்ணும்போது கூட பார்த்திங்கன்னா அது செக் பண்ணுறதுக்காக நம்ம எடுத்து என்ன போட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிச்சிருக்கானே சரியா தப்பா அப்படின்றது தெரியும். சரிங்களா?